ரிலாக்ஸிங்? அமைதியாக இருந்ததா? சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ் பேச்சு. உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து நம்ம தமிழை பற்றி பேச போகிறோம். நமக்கு தமிழில் நிறையா வார்த்தைகள் தெரியாது இல்லையா? ஸோ we need to improve our vocabulary, right? In any language you need to improve your vocabulary, இல்லையா? ஸோ தமிழில் அந்த மாதிரி நம்மளோட vocabulary improve பண்ணுறதுக்காக இப்போ தமிழில் ஒரு பேச்சு போட்டி மாதிரி வைக்க போகிறாங்க. பயந்துக்காதீங்க, இட்ஸ் வெரி ஃபன். நிறைய தப்பு பண்ணலாம். You can do as much as silly mistakes as you love. சரியா? அதை திருத்துறதுக்காக தான் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஆனால் ஒன்றே ஒன்று, இப்போ ரிலாக்ஸ் பண்ணப்போ எவ்வளோ பீஸ்ஃபுல் அண்ட் குவாய்ட்டாக ஃபீல் பண்ணீங்க, அதே மாதிரி யூ ஷுட் ஃபீல் த்ரூ த டே. Can you promise me that? Okay, you can have as much as fun possible, but you are feeling peaceful and relaxed inside. Got it? And தமிழ் பேச்சு போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்க, யாரெல்லாம் பேச போகிறீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் பேசணும். எல்லாரும் பேசலன்னா, யாரெல்லாம் பேசலையோ அவங்களாம் தனியாக இங்கே கூப்பிட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் சைக்கிள் எக்ஸசைஸ் 10 தடவை பண்ண சொல்லுங்க. சரியா? எல்லாரும் அந்த தமிழில் பேசுகிற அந்த டாபிக் மிஸ் பண்ணாமல் பேசணும். சரியா? சுந்தர் கால் பண்ணாரு. சரி. உங்கள் பொண்ணு ஆமாம் கால் பண்ணாரு. நான் பேசினேன். ஓ சூப்பர் சூப்பர். அவர் வந்து அந்த யோகா மாஸ்டர் வந்து வரா. ஓ சூப்பர். ஆனால் இவர் 8:30 மணிக்கு வரான்னு சொன்னார். அவர் எங்கள் சுந்தரே டைம். எனக்கு தெரியல, சுந்தர் வேற எங்கேயோ இருக்காரு. ஆமாம். ஸோ அவர் நம்பர் இருக்கா? அவர் நம்பர் இல்லைங்களே என்கிட்ட. ஓகே, அவர் கால் பண்ண முடிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி. ஏன்னா நாங்கள் பேச்சு பண்ணி ஆனால் இப்போ அதை ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் அவர் வந்தாருன்னா பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணலாம். யார்கிட்ட இப்போ கேட்க? சுந்தர்கிட்டே கால் பண்ணிட்டுங்களா? கால் பண்ணி நம்பர் கேட்டுக்கலாங்களா? நம்பர் வாங்கி சரி. அவருக்கே கால் பண்ணி ஓகே வராருன்னா ஓகே, வரலன்னா சரி சரி நல்லா பண்ணி ஓரளவுக்கு முடிஞ்சதுங்க. ஸோ எப்படி இருந்தது உடற்பயிற்சி? நல்லா பிடிச்சிருந்ததா? திரும்ப ஒரு வாங்கிடலாமா? தமிழ்ல பேசுனதுலாம் புரிஞ்சுதா? தமிழ்ல பேசாதவங்களுக்கெல்லாம் இன்னொரு தடவை பயிற்சி. தமிழ்ல பேசுனதெல்லாம் புரிஞ்சுதா? புரியலையா? நான் இங்கிலீஷ்லேயும் சொன்னாங்கல்ல, என்ன சொல்ல வந்தாங்கன்னு புரிஞ்சதில்ல? ஓகே, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யோகா டீச்சர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கோம். அவர் வந்தாருன்னா நீங்கள் யோகா தான் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்லாம் தெரியுங்களா? யோகா இது யோகா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் இவர்கிட்ட கொடுக்கணும். ஓகே, தெரியுமா யோகா என்னன்னு? வேற யாரையா கேட்கலாம். ஓகே, பின்னால் இந்த ரிலாக்ஸேஷன். ஓகே, ஆதித்யா தெரியாதா? வேற யாருக்கு தெரியும்? யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் யூனியன் அப்படின்னு அர்த்தம். யூனியன்னா உடம்ப மனசை ஒருமுகப்படுத்துறது, கான்சென்ட்ரேட் பண்ணுறது.